அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. சோ மொத்தமா இவ்வளவுதான் இல்லையா? எஸ் மேடம். டர்ன் ஓவர் டீடைல்ஸ் எல்லாம் எந்த ஃபைல்ல இருக்கு? இந்த ஃபைல்ல இருக்கு மேடம். ம். நம்ம பிரான்ச்சஸ் மூலமா வர்ற எல்லா டர்ன் ஓவருமே இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் மேடம். பிரான்ச்சைஸ்ல இருந்து மாசம் மாசம் நம்மளுக்கு இவ்ளோ டர்ன் ஓவர்ஸ் வருதா? பரவாயில்லையே. இதெல்லாம் என் கண்ணிலே காமிக்கலையே. காட்டக்கூடாதுனால இல்ல மேடம். பொதுவா நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஆபீஸை விட்டு வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஓஹோ. ஆனா இப்போதைக்கு நஷ்டத்துல நம்ம பிசினஸ் எதுவுமே ரன் ஆகலல்ல? லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் மேடம். சார் எங்களை எல்லாம் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. ஒண்ணு விடாம எல்லாமே ஏன் கைக்கு வரணும். இதெல்லாம் ஒண்ணு இவனா சம்பாதிச்சு சேர்த்தது இல்ல. எங்க அப்பா ஆரம்பிச்சது, விதை போட்டது அவரு. போதும். இனிமே இந்த மொத்த சாம்ராஜ்யமும் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு இருக்க போறதில்ல. ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு கம்பீரமா ஏன் பேரோட தான் கம்பெனி இருக்கணும். சி குணசேகர், இத்தனை வருஷமா விஜய்க்கு நீங்க லாயலா தானே இருந்தீங்க. ஏன் மேடம் இப்படி கேக்குறீங்க? சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பெருசா முன்னேறின மாதிரிலாம் எதுவும் தெரியலையே. அதே வீட்ல தானே இருக்கீங்க. சிங்கிள் பெட்ரூம் தானே. அது டபுள் ட்ரிபிள்லாம் ஆகணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? மேடம், கார்ல வந்தீங்களா? எஸ் மேடம். செகண்ட் ஹேண்ட் தான். லாஸ்ட் மந்த் தான் எடுத்தோம். என்கிட்ட உங்க விசுவாசத்தை திருப்புங்க. அப்புறம் பாருங்க எங்கேயோ போயிடுவீங்க. அது வந்து மேடம். வந்து போயிலாம் வேண்டாம் குணசேகர். கம்பெனி கைமாறதுக்கான வேலைகளை முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களோட கோஆபரேஷன் இப்ப எனக்கு ரொம்ப தேவை. சரிங்க மேடம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உங்க சைடுல நான் எந்த தப்பையும் பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? விஜய்க்கு நீங்க எவ்வளவு லாயலா இருக்கீங்களோ அதே மாதிரி என்கிட்ட இருங்க. அப்படிலாம் எதுவும் வராது மேடம். ஆனா என்ன இழுக்கிறீங்க? 1-2 கம்பெனினா பரவாயில்ல. மொத்தமா இவ்வளவு கம்பெனிஸையும் ஒரே நேரத்துல உங்க பேருக்கு மாத்தணுங்கிறது என்ன? பழைய முதலாளி மேல இருக்கிற விசுவாசம் வேலை செய்தோ? ஐயோ, அப்படிலாம் சொல்ல வரல மேடம். இமீடியட்டா எல்லாமே சார் கவனத்துக்கு போறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்றேன். ஏன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? கஷ்டப்படாம என்ன கிடைக்கும் குணசேகர்? நீங்க உங்க லைஃப் முழுக்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அப்படியே தானே இருக்கீங்க. பக்காவான பிளான் வச்சிருக்கேன். இந்த ராஜேஸ்வரி ஒன்னும் பிசினஸ்ல ஏபிசிடி தெரியாத முட்டாள் கிடையாது. எல்லாரையும் கரைச்சு குடிச்சிருக்கேன். நான் என்ன நேரா விஜய் கிட்ட போய் கம்பெனியை என் பேருக்கு மாத்தி எழுதிருக்கேன், இந்தா பாரு இதுல சைன் போட்டிருப்பான்னு அவங்க கிட்ட நிக்கவா போறேன்? அப்படி இல்லைங்க மேடம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இத பாரு, இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ அட்வைஸ் பண்ற இடத்துல நான் இல்ல. புரிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.